வணக்கம். நான் திலீப் ஜேம்ஸ் கிறிஸ்டியன். இந்த வீடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோல இருந்து நம்ம தொடர்ந்து ஒரு சில சீக்வென்ஸ் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளிநாட்டு வேலை இத குறிச்சு நம்ம நெறைய இந்த சீரிஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. அ இத குறிச்சு நான் பேசணும்னு நெனைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. 2011ல நான் வந்து என்னுடைய படிப்ப வந்து நான் முடிக்கிறேன். படிப்பை முடிக்கிற அந்த தருணத்தில் வந்து ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வருது. இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆஃபருக்கு யூ ஹவ் பீன் ஷார்ட் லிஸ்டட். நீங்கள் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க இந்த தேதியில் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் வருது. அந்த எஸ்எம்எஸில் வந்து காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சு, டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் அந்த டீட்டெயில்ஸை காண்டாக்ட் பண்ணி அந்த இன்டர்வியூக்கு வந்து நான் அட்டன் பண்ணுவதற்காக நான் போகிறேன். அட்டன் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் இன்டர்வியூ நடந்தது முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து வந்து ஜாப் ஆஃபர் கொடுத்துட்டாங்க. ஜாப் ஆஃபர் கொடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். சந்தோஷம் வந்து எவ்வளோ நேரம் நீடிச்சதுன்றதை இனி நான் சொல்ல போகிற விஷயத்தில் உங்களுக்கு புரியும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப் வந்து வெளிநாட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தபடியாக ஒரு குறிப்பிட்ட தேசத்தை சொன்னாங்க. இந்த ஊருன்னு சொன்னாங்க. இதான் உங்கள் வேலை, இதான் உங்கள் சம்பளம், உங்களுக்கு வந்து வீடு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கார் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க வந்து காமிக்கிறாங்க. பேக்கேஜ் இப்படிலாம் வந்து பேசினோன்னே எல்லாமே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக சொன்னாங்க, நீங்கள் வந்து விசாவுக்கு வந்து நீங்கள் வந்து 1 lakh பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், விசாக்கெலாம் நான் அப்படி பே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ஆரம்பித்து நான் சொன்னேன், இல்லை விசாக்கு நான் வந்து அவ்வளோ பே பண்ண என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து நெகோஷியேட் பண்ணுறேன். அண்ட் கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஓகே நீங்கள் வந்து விசாவுக்கு வந்து நீங்கள் பே பண்ண முடியாதுன்னு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஏர் டிக்கெட்டுக்காவது நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து அட்லீஸ்ட் வந்து 10,000 கிட்டத்தட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏர் பேசேஜுக்கு வேணால் நம்ம பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பாவை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், இந்த ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் வந்து இந்த படிப்பு முடிஞ்ச உடனே இமீடியட்டாக போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து முன்னாடியே வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால நான் வந்து ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த இதை வந்து நான் புக் பண்ணி வச்சுருவேன். டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும், அவங்க வந்து ஸ்பெஷல் ரேட்ஸில் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட காசு வாங்குகிறேன். காசு வாங்கி நான் டெபாசிட் அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் தான் வந்து எனக்கு வந்து புரிய வருது, இது வந்து ஒரு சரியான ஒரு இன்டர்வியூ முதல்ல இல்லை, இது வந்து ஒரு போலியான இன்டர்வியூ. இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ நடத்துகிற மாதிரி நடத்தி காசு பறிக்கிற வந்து ஒரு கும்பல் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்து புரிய வருது. அப்போது நான் அங்கே பே எல்லாம் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆன உடனே வந்து நான் வந்து சொல்கிறேன், ஐ வுட் லைக் டு வித்ஹெல்ட், அதாவது இந்த ஜாப் ஆஃபரை நான் வந்து எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் சொல்லும் பொழுது தான் வந்து அவங்களுடைய உண்மை இது நிலவரம் வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து நான் ரொம்பவே வசனப்பட்டேன். இது வந்து நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் நான் நிறையவே கடந்து வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏமாத்துகிறவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஏமாறுகிறவர்கள் நம்ம இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் ஏமாந்து அதுக்கப்புறம் நான் எப்படி இதிலிருந்து நான் வெளியே வந்தேன், என்னென்னலாம் செஞ்சோம்னா நம்ம ஓரளவுக்கு ஏமாறாமல் இருக்க முடியும் அப்படின்றத குறித்து நான் கண்டிப்பாக இது வந்து ஒரு வீடியோவாக நம்ம பேசணும் அப்படின்னு யோசித்ததுனால இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
ஸோ அன்னைக்கு நான் ஏமாற்றப்பட்டுட்டேன். அந்த ரூ. 10,000 வந்து அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த ரூ. 10,000 நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த வேதனை வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு டிப்ரஸிங் சிச்சுவேஷனுக்குள்ள நான் வந்து தள்ளப்பட்டேன். அ தள்ளப்பட்டு சரி போயிருச்சு. காசு போனது போயிருச்சு. இனி நம்ம ட்ரை பண்ணி, நம்ம அடுத்த வாய்ப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம போற இடங்கள்ல நமக்கு கிடைச்சாலும், அந்த ஏமாற்றம் அடைந்த அந்த வலி வந்து பெருசா இருந்துச்சு. ஸோ வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான், நம்ம நாட்ட விட்டு வெளியில வரணும். அல்லது அதற்கான முயற்சிகள நம்ம கரெக்ட்டா எடுக்கணும். அப்படின்றத இந்த வீடியோல நான் பதிவு பண்ணிக்கிற விரும்புகிறேன். ஸோ முதல்ல இந்த ஒரு ஏமாற்றம், இந்த ஏமாற்றம் தான் என்ன வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன அழைத்துட்டு வந்தது. சரி, ஏமாந்துட்டோம். நம்மள ஒருத்தங்க பயங்கரமா ஏமாந்துட்டாங்க. அதுக்காக வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளிநாட்டு வேலை அப்படின்ற அந்த கனவ வந்து நான் விட்டு வைக்கல. ஸோ அடுத்தபடியா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிச்சு முடிச்சு, நான் காலேஜெல்லாம் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு 1 மாசம் கழிச்சு வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது. இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வந்து கோயம்புத்தூர்ல வச்சு நடத்துறாங்க. போனோனே ரிட்டன் டெஸ்ட் வச்சாங்க. இந்த மாரி இதெல்லாம் பண்ணி ப்ராசஸ் ஒன் பை ஒன்னா வந்து செலக்ட் ஆயிட்டேன். ஜாப் மறுபடியும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளைகுடா நாடுகள்ல ஒரு ஒரு தேசத்துல வேலை. அண்ட் இது வந்து ஒரு காலேஜே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துறதுனால நம்பிக்கையான ஒரு விஷயம். அண்ட் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஜாப் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க. சேலரி வந்து இதான்னு சொல்லிட்டாங்க. கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நான் வந்து மறுபடியும் இந்த ஜாபை வந்து நான் ஆஃபர் லெட்டர் வாங்கி ஒரு 2 நாளில் நான் வந்து இந்த ஜாபை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நம்பர் 1, அதாவது அவங்க வந்து ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்தாங்க. அந்த சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து எங்களோட கான்ட்ராக்டில் இருப்பீங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி போக முடியாது. உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து எங்கள் கையில் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம் அல்லது அந்த துரோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது வந்து என்ன 2வது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் பொழுது, நான் வந்து ரொம்ப ஓவர் கான்ஷியஸாக ஆக ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஓவர் கான்ஷியஸ்னஸில் நான் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஜாப் ஆஃபர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு முதல் காரணம், வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஏற்கனவே ஒருத்தங்க ஒரு ஒரு பெஞ்ச்மார்க் அல்லது ஒரு ஒரு நிலைக்கு வந்தவங்க கிட்ட நம்ம விசாரிப்போம். இந்த தோல்வி ஏற்பட்டதுக்கப்புறம் நான் வந்து விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் விசாரிக்கும் பொழுது, இதே மாதிரி வளைகுடா நாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் வந்து வந்து தொடர்பு கொண்டு நான் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, அவர் முதல் சொல்லுகிற விஷயம், இந்த சேலரி உங்கள் படிப்புக்கு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்கிறார். 2வது, கான்ட்ராக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கான்ட்ராக்ட் வந்து நிச்சயமாக வந்து எல்லா கம்பெனிலையுமே வந்து ஒரு 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் தான் வந்து நம்ம உள்ள இந்த மாதிரி நாடுகளில், வளைகுடா நாடுகளில் நம்ம வந்து வேலைக்கு நம்ம வர முடியும். அது ஒரு 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 லாக் மாதிரி இருக்குது. அந்த 2 வருஷத்துக்கு நீங்கள் அந்த கம்பெனியோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அல்லது பேமெண்ட்டாக இருக்கட்டும், என்னென்னலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அடுத்த 2 வருஷத்துக்கு அதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து சேல்ஸ் ஜாபில் தான் வந்து மார்க்கெட்டிங் இதில் வந்து எனக்கு பொசிஷன் கொடுத்தாங்க. அப்படி மார்க்கெட்டிங் பொசிஷனில் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு ஃபேக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு கார் வாங்கணும், உங்கள் பேரில் நீங்கள் கார் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே நான் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யுஏஇயில் ஒரு மினிமம் கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40,000 ஆகும்.
அந்த 40,000 திரம்ஸை வந்து நீங்கள் வந்து பர் மந்த் நீங்கள் வந்து 1000 திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரீபே பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து ஒரு காரோடைய ரீபேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட போயிடும். 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் ஆகும். ஸோ நான் வந்து எப்படி யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த ஜாபில் என்ன கண்டிப்பாக நீ வந்து கார் வாங்கியே ஆகணும் அப்படின்றதெல்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த ஜாபில் ஜாயின் பண்ணி நம்ம அந்த காரை வாங்கிட்டோம்னு சொன்னால் அடுத்த 2 வருஷம் இல்லை, அடுத்த 4லேருந்து 5 வருஷம் வரைக்கும் இந்த கம்பெனியை விட்டு நம்ம போக முடியாது. அல்லது நமக்கு அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னா அப்போவும் வந்து இங்கே வந்து லாக் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்குள்ளே வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரொம்பவே வந்து அதாவது பயாஸ்டாக இருந்தேன். சரி இதை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம ஒரு டிசைட் பண்ணுற அந்த டைமுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, கேட்டாங்க நீங்கள் என்ன ஜாயின் பண்ணுறீங்களா இல்லையா, உங்கள் பாஸ்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்களா இல்லை அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட முடிக்கிறதுக்கு முன்பதாகவே வந்து அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என்னை விட்டு அந்த ஜாப் ஆஃபர் போயிடுச்சு. ஏன்னா இன்னொருத்தர் வந்து அந்த ஜாபுக்காக ரொம்பவே வந்து டெஸ்பரேட்டாக இருந்தார். எனக்கு அடுத்தபடியாக இருந்தவரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. அவர் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தார். அண்ட் அவருக்கு அந்த ஜாப் வந்து போய் சேர்ந்துச்சு. ஸோ இது வந்து என்னுடைய 2வது அனுபவம். 3வது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்தியாவிலேயே இருக்கும் பொழுது ஒரு ஜாப் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆஃபர் லெட்டர் எல்லாமே வந்துருச்சு. வந்த ஆஃபர் லெட்டரில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரிஜினலாக எனக்கு ஆஃபர் லெட்டர் என் கைக்கு வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே சைன் ஆகிருச்சு. 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, 4 மாதம், 5 மாதம், 6 மாதம்னு இப்படியே நாட்கள் போக போக எனக்கே ஒரு கட்டத்தில் வந்து டவுட் வந்துருச்சு. சரி இது வருமா வராதா அப்படின்னு இன்னொரு ஜாபும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு டைமில் இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு நண்பர் அவர் வந்து ஒரு நாள் யுஏஇலேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாரு, நீ ஏன் யுஏஇக்கு வந்து ஜாப் தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் யுஏஇ வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு கட்டம். ஸோ அந்த விஷயத்துலேருந்து தான் வந்து நான் வந்து ஒரு சேஞ்ச் வந்து ஆகுது. ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி ஒரு தோல்வி, அடுத்து வந்து எனக்கு உண்மையாக வந்த ஜென்யூன் ஜாபை வந்து நான் வந்து வேணான்னு சொன்ன ஒரு கட்டம். 3வதாக நான் வந்து யுஏஇக்கு ஒரு நண்பர் மூலமாக இந்த நாட்டுக்கு வந்து வேலை தேடுகிற ஒரு டிசிஷனை எடுத்தேன். ஸோ இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும், இல்லது புதிய தகவலை தெரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த சீரீஸை பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறது திலிப் ஜேம்ஸ் கிறிஸ்டியன். நன்றி, வணக்கம்.